சுவாமி காட்டுக்கு பரப்புற போது 2 பேரும் தான் சந்தோஷமா இருந்தாளா, எல்லாரும் அழுதாளா. ஒன்னு கைகை, இன்னொன்னு சீத்தை. நம்ம கூனி கூட அழுதாளா. நான் எனக்கு இந்த கேஸுக்கு வக்காலத்து வாங்கிட்டோம்னு. அவளுக்கு கூட சந்தோஷமா இல்லையா? கைகைக்கு என்னன்னா நாம் சொன்னபடி ராமன் பரம்பிட்டான்னு சந்தோஷம். சீதைக்கு என்னன்னா ஆத்துக்காரரோட போறோங்கிற பெருமை. தம் ரதம் சூரிய சங்காசம் சீதா கிருஷ்ணேன சேதசா. பாசல்ல தசரதன் சொன்னாளா, இத்தனை மூர்ச்சையிலையும் சுமந்திரனை கூப்பிட்டு என் குழந்தை காட்டுக்கு போற போது வீதியில் நடந்து போகக்கூடாதுன்னு அழுதாளா. ஏன்னா சைன்யத்தை அனுப்புறேன் கொஞ்சம் கூடனாள். உடனே கைகி அங்கேருந்து உரிமினாள். என்ன சொன்னேன்னு காட்டாள். சைன்யம் போட்டு நாற்பது ராஜ்யத்துக்கு என்ன பெருமை இருக்கு. பீதமண்டாம் சுராமிவா பரதோ நபிபத்யது. என் குழந்தை பரதன் ஆளமாட்டான். அப்புறம் சைன்யத்தை அனுப்பிச்சையான பாண்டம் பரதனுக்கு ராஜ்யம் போய் பிரதிஜை பண்ணவனாது. அவன் அந்த கல்லுல அந்த சாரம்னா அதை எடுத்துட்டா கூடுமா, குடிக்கிற வயல காட்டா தெரியும். அது மாதிரி சைன்யம் போயிடுச்சையான ராஜ்யத்துக்கு பெருமை இல்லை. பரதன் வாங்கிக்க மாட்டான் அந்த ராஜ்யத்தை அதட்டினாள். அப்போ தசரதன் கண்ணு கண்ணீருமா அழுது சுமந்திரனை கூப்பிட்டு ஒண்ணு பண்ணு, சைன்யம் வேண்டாம், தேர்ல என் தேர்ல கொண்டு போய் கங்கக்கரை மட்டும் விட்டுட்டுவான்னு அழுதாள். என்ன வீதியில சுவாமி நடந்து அயோத்தி முழுக்க கண்ணு கண்ணீருமா கதரும். தேர்ல கொண்டு போய் முள்ள தள்ளிவிட்டோம்னு அப்படி சொன்னாலாம் தசரதன். ராஜா ரொம்ப கட்டிக்கார தசரதன். என்ன பெரிய ஆட்களை அரெஸ்ட் பண்றதா இருந்தா பகல்ல பண்ண மாட்டான்னு, அப்படி ராத்திரி 12 மணிக்கு பண்ணி ஒரு வயலுக்கும் தெரியாம வேலூர் ஜெயில கொண்டு போய் தள்ளிவிடுவான். அது மாதிரி ராமனமுள்ள தேர்ல வச்சு வேகமாயிடுச்சுன்னு போய் சொன்னாள். கங்கக்கரையில் ஒன்று விட்டுட்டு வந்துடுன்னு சொன்னாள். சுமந்திரனை விட்டு ஏன் தேர்ல வர போறாளாம். வேற படியில ஒரு 200-300 ரூபாய் படுத்துட்டு இருந்திருக்க மாட்டேங்கிறான. கடுவாளத்துல போய் பிடிச்சுன்னு தூங்குறானா. தூங்குறான்னா அந்த சைக்கிக்கு கத்துறானே, அப்படி இல்லை, ராமனோட கூடவே வந்துடுறோங்கிறாளாம் எல்லாரும். பின்புறத்திலையும் பின்புறத்திலையும் ஆயிரக்கணக்கான ஜனங்களாம். துர்தர்ஷனம் பவிஷ்யதி. இனிமே ராம முக தரிசனம் இல்லாம போயிடும். நாங்களும் கூட தேர்ல வரோம், ராமனோட வரோங்கிறாளாம். எல்லாம் எல்லாம் கத்துருதா, ராமனை போப்படாதுங்கிறாளா காட்டுக்கு. முள்ள சுமந்திரன் எல்லாரையும் தள்ளி கிள்ளி அந்த போய் சொல்லி சுவாமி சீதை லட்சுமணன் 3 பேரையும் நினைச்சுக்கிட்டு ரொம்ப கெட்டிக்காரன் பெரும் கூட்டத்துல ஓட்டுற வரவர் அழகா ஓட்டிக்கிட்டு போறார்.